புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். எழுபது தொகுதிகளை கொண்ட டில்லி சட்டசபைக்கு பிப்ரவரி 5 தேர்தல் நடந்தது. 48 தொகுதிகளில் வென்று பாஜக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை பிடித்தது. 27 ஆண்டுகள் கழித்து டில்லியில் ஆட்சியை கைப்பற்றிய பாஜகவில் முதல்வர் வேட்பாளர் தேர்வு செய்யப்படாமல் இருந்ததால் எதிர்பார்ப்பு எகிரியது. இன்று முதல்வரை தேர்வு செய்வதற்கான எம்எல்ஏக்கள் கூட்டம் டில்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்ட முடிவில் ஷாலிமர் பாக் தொகுதி எம்எல்ஏ ரேகா குப்தா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பதவியேற்பு நாளை பகல் நடக்க உள்ளது. ராம்லீலா மைதானத்தில் விழா ஏற்பாடுகள் களை கட்டியுள்ளன. ரேகா குப்தா டில்லியின் 9வது முதல்வராக உள்ளார். சுஷ்மா சுவராஜ், ஷீலா தீட்சித் அதிர்ச்சிக்கு பின் மீண்டும் டில்லிக்கு பெண் முதல்வர் கிடைத்துள்ளார். முதல்வராக தேர்வானதும் பேசிய ரேகா, பாஜகவுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவரின் ஆசிர்வாதத்தால் முதல்வராக தேர்வாகியுள்ளேன் என நன்றி சொன்னார். ரேகா குப்தா குடும்பத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ரேகா குப்தா ஹரியானாவில் பிறந்தவர். வயது 50. அடிப்படையில் வக்கீலான ரேகா டில்லி பல்கலை மாணவர் தலைவராக பணியாற்றியவர். 2007இல் உள்ளாட்சித் தேர்தலில் கால் பதித்து உத்தரி பிதாம்புரா கவுன்சிலரானார். தெற்கு டில்லியின் மேயராகவும் முத்திரை பதித்தவர். தேசிய மகளிர் துணைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். டில்லி பாஜக பொதுச் செயலாளராகவும் இருந்து வந்தார். நடந்து முடிந்த டில்லி சட்டசபை தேர்தலில் ஷாலிமர் பாக் தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் பந்தனா குமாரியை 29,529 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். முதல் முறையாக எம்எல்ஏவாக வெற்றிக்கனியை பறித்த ரேகாவுக்கு டில்லி முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது.